ஏய் நான் என்ன என்னவா நான் நீ உன் பாட்டுக்கு கொடுக்காம போயிட்டுருக்க. என்ன கொடுக்கணும்? ஏய் விளையாடாத, கொடு. முடியாது. ஓ, அப்போ விளையாட்டு காட்டுற. இந்த மாமன்கிட்டயே நீ விளையாட்டு காட்டுற. சரி, நீ கொடுக்க வேணாம், நான் கொடுக்குறேன். வேணாம். அப்போ கொடு. ஐயா, என்ன இது? உன்கிட்ட கன்னத்தில் கொடுக்க சொன்னேன். அப்புறம் எங்கே கொடுப்ப? அங்கே கொடு. என்ன இப்போ புதுசா எங்கே கொடுத்தாலும் வாங்கிட்டு போவல, இப்போ அங்கே தான் வேணும்னு அடம் பிடிக்கிற. ஏய், இப்போ கொடுக்க முடியுமா இல்லையா? இல்லை, கொடுக்க மாட்டேன். ஓ, அப்போ நீ தர மாட்டேன். அப்போ நான் கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ. ஜங்கு வராதரா அப்படின்னு நம்ம ஜங்குக்கு அப்படியே தள்ளி விட ட்ரை பண்ணிருக்கான். என்னது அது வைப்ரேட் ஆகுது? ஏய், அது என் ஃபோனு தான். அந்த வைப்ரேஷன் உனக்கு தெரியுது. இங்கே வேற ஒன்று எந்த வைப்ரேட் ஆகுது உனக்கு தெரியலையா? என்னது அது? இவ்வளோ ஆனதுக்கப்புறம் நடிக்கிற. இதோ பாரு, திரும்ப வைப்ரேட் ஆகுது பார்த்தியா? எடுத்து பாரு அது என்னான்னு. அதெல்லாம் அங்கே இருக்கட்டும். எடுத்து பாருடா. அதான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு வைப்ரேஷன் மோடில் போட்டிருக்கேன்ல. திரும்பவும் நீ எதுக்கு போய் பார்க்க சொல்கிற? ஏதாச்சும் கால் வந்திருக்கும், போய் பாரு. நீ சொல்கிற, நான் பார்த்துட்டு வரேன். இங்கே இருக்கணும். எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்த அவனை தொலைச்சிருவேன். நான் எங்கேயும் போகல, நீ போய் பார்த்துட்டு வாப்போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோன் எடுத்து பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அவனும் அந்த காலை பார்த்துட்டு அதை அட்டன் பண்ணி பால்கனி கிட்ட போய் நின்று பேசுகிறான். இங்கே டேங் பார்த்துட்ருக்க நம்ம ஜங்கு காலில் யாரு கூடயும் சண்டை போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜங்குக்கோட ஃபேஸ்லாம் பார்க்க அப்படியே கோவமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம டேங்க்கு ஜங்கு பேசுகிறது எதுவும் கேட்காது. ஏன்னா அவன் ரூமில் உட்காந்துருக்கான், ஜங்கு பால்கனியில் நிற்கிறான். நடுவில் ஒரு கிளாஸ் டோர் இருக்குது, அதனால் அங்கே பேசுகிறது எதுவும் இங்கே கேட்காது. அவனும் ஜங்கு கால் பேசிட்டு வர வரைக்கும் என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஆனால் ஜங்கு காலை கட் பண்ணிட்டு நேராக வெளியில் வந்து நம்ம டேங்கை பார்த்துட்டு ஒன்றும் சொல்லாமல் ரூம்லேருந்து போயிடுறான். என்னாச்சு? ஏன் அவன் ஒன்றும் சொல்லாமல் போகிறான்? என்னை இங்கே வெயிட் பண்ண சொன்னானே, திரும்ப வருவானா? நான் இங்கே வெயிட் பண்ணவா? அவனும் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருக்கான். பட் ஜங்குக்கு திரும்ப வர மாதிரி தெரில. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் வெளியில் வரான். பார்த்தா கீழே அவங்கெல்லாம் பேசுகிற சவுண்டு கேட்குது. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அவன் கீழே போகிறான். பார்த்தா ஜங்குக்கு அவங்க அம்மாக்கிட்டேயும் டேங்கோட அம்மாக்கிட்டேயும் ஏதோ சொல்லிட்டுருக்கான். ஜங்குக்கோட அம்மா எதுக்கு போகிற, இப்போ என்னாச்சு அப்படின்னு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இப்போது டேங் அப்படியே பார்த்துட்டு, அம்மா என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஒன்றும் இல்லையப்பா. ஜங்கு நீ உன் ரூமுக்கு போ, டேங் நீ என் கூட வா. என்னம்மா? வாடா, நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டேங்கோட கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போகிறான். இப்போது டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு ரூம் முன்னாடி தான். மாமா, நான் உள்ளே வரலாமா? எதுக்குப்பா பெர்மிஷன்லாம் கேட்குற? உள்ளவா. என்ன டைம், என்னாச்சு? இல்லை மாமா, நான் ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டேனா? உங்களுக்கு என் மேலே கோவமா மாமா? எதுக்குப்பா அப்படிலாம் கேட்குற? அப்படிலாம் இல்லை. அப்புறம் நானும் பார்க்குறேன், நீங்கள் என்கிட்ட மூஞ்சியை கொடுத்து பேச மாட்டேங்கிறீங்களே, ஏன் மாமா? இப்போது உங்களுக்கு என் மேலே இந்த லவ் போயிடுச்சா? எதுக்கு நீ இப்படிலாம் யோசிக்கிற? எனக்கு தெரியும். ஐயோ டேம், அப்படிலாம் இல்லை டேம், நீங்கள் போய் சொல்கிறீங்க. நம்ம ஜங்குக்கால டேம் அப்படியே அழுறது பார்க்க முடியல. அவன் அப்படியே திரும்பிக்கிறான். டேம், முதல்ல அழுறத ஸ்டாப் பண்ணு. டேய்
கண்ணத்தோட சொல்லுங்க. எதுக்கு பாடுற? அதான் உங்களுக்கு என் மேலே இந்த லவ் போயிடுச்சுல்ல. நான் சொன்னேனா? நான் வாங்கிட்டேன்னு சொன்னேனா? இல்லை. அப்புறம் நீயாவே முடிவு எடுத்துட்டியா? அதான் நான் பார்க்குறேனே, அந்த காலை வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என் மூஞ்சியை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு என் மேலே இந்த லவ் போயிடுச்சுன்னு தானே? இங்கே பாரு, இப்படியே அழுதுட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், வாங்கிட்ட நான் உண்மையிலே பேச மாட்டேன், பார்த்துக்கோ. சரி, நான் அழ மாட்டேன், நீ சொல்லு. முதல்ல நீங்கள் உட்காரு. இல்லை, நான் நிற்கிறேன், நீ சொல்லு. உட்காரட்டையா? இங்கே பாரு, என் மூஞ்சியை பாரு. இங்கே பாரு, நான் சொல்கிறத அமைதியாக உட்காந்து கேட்கணுன்னு. என்ன கேட்கணும்? இரு, நான் சொல்கிறேன். இந்த வாட்டி ஊருக்கு வந்துட்டு திரும்ப போகும்போது உன்னையும் கூப்பிட்டு போகணுன்னு தான் நினச்சேன். என்னையா? அப்புறம் வேறு யார்? என்ன இதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க? ஏன்னா எனக்கு என் பொண்டாட்டியை தனியாக விட்டு போக மனசு வரல, அதான். என்ன பார்க்குற? ஆமாம், பொண்டாட்டி தான். நான் இப்படி உங்கள் பொண்டாட்டியாவா? நான் அம்மாவை கட்டிக்க மாட்டியா? சொல்கிறா, கட்டிக்க மாட்டியா? ஓ, பொண்டாட்டி தானே? பொண்டாட்டி தான். பொண்டாட்டி. மாமா என்ன சொன்னாலும் கேட்பல்ல? கேட்குறேன். அது மாமாவுக்கு எனக்கு அர்ஜெண்டாக வேலை விஷயமா திரும்ப போகணுண்டா. நெக்ஸ்ட் வீக்கே நான் திரும்ப போயிடுவேன். ஏன்? நான் போகிறேன். ஏன்டா ஒன்றும் சொல்லாமல் போகிறேன்? ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். இரு. அவன் போனதுக்கப்புறம் நம்ம ஜங்கு அவன் போன அந்த டைரக்ஷனையே பார்த்துட்ருக்கான். சாரி டேன், கண்டிப்பாக திரும்ப வருவேன் டேன், லவ் யூ அப்படின்னு அவன் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்போது 1 வீக் அப்படியே பாஸ் ஆகிருக்கும். நம்ம ஜங்கு டேங்கிட்ட பேச போகும்போது டேங் அவனை அப்படியே அவாய்ட் பண்ணி விட்டுருப்பான். ஜங்குக்கு நல்லா தெரியுது டேங் செம்ம சேடாக இருக்கான். அவனோட ஃபேஸ் பார்த்தாலே தெரியும், எப்போ பார்த்தாலும் கண்ணு அப்படியே கலங்கி இருக்கும். ஏன்னா நம்ம டேங்கு நம்ம ஜங்கு இனிமேல் அவனை விட்டு எங்கேயும் போக மாட்டான்னு இருந்தான். பார்த்தா ஜங்குக்கு இன்னும் போயிடுவான்னு தெரிஞ்சிடும். டேங் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருப்பான். இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து பேக்கிங் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு நாளைக்கு தான் ஃப்ளைட்டு. அவன் நாளைக்கு திரும்ப போக போகிறான். அவன் அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்ருக்கான். அவன் மனசில் அப்படியே ஒரு மாதிரி வலிக்குது டேங்கை பற்றி யோசிக்கும்போது. ஜங்குக்கு சொல்லுங்க அத்தை, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டல, எதுவும் மறக்கலையே? இல்லை, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் அத்தை. நான் போய் டேங்கை பார்த்துட்டு வரவா? எனக்கு தெரியும் டேங் என்கிட்ட பேச மாட்டாத்த, இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வரேனே. நீ போய் பார்த்துட்டு வா. தேங்க்யூ அத்தை. இப்போது டேங்கை பார்க்க ஜங்குக்கு போகிறான். அப்படியே போயிட்டு இருந்தவன் ஏதோ ஞாபகம் வந்து திரும்ப போகிறான். போயிட்டு எதையோ கையில் எடுத்துகிட்டு நேராக டேங் ரூமுக்கு போயிட்டு, டேங்கா எங்கே இருக்க? ஜங்கு, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? நீ போகிறல்ல, உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், அது அங்கே இருக்கட்டும். நான் நாளைக்கு போகிறேன். நீ ஏன் இது வரைக்கும் என்னை பார்க்க வரல? நான் எதுக்கு வரணும்? எதுக்கு வரணுமா? நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குட் பை கிஸ் கூட கொடுக்கல. நீ எதுக்கு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க? அதான் நீ போகிறல்ல. ஆமாம், போகிறேன். அதுக்கு முன்னாடி மாமாவை பார்க்கணுன்னு உனக்கு தோணல? நீ போ, உன்கிட்ட நான் பேச மாட்டேன். இங்கே பாரு, நான் போகிறேன், ஆனால் கண்டிப்பாக திரும்ப வருவேன்டா. உனக்காக நான் திரும்ப வருவேன். எப்போ என்ன இப்படிதானே நீ ஏமாத்துற?
எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்காது, அதுக்குன்னு தான் நீ என்ன வச்சுட்டு விளையாடுற அப்படி தானே? அப்படிலாம் இல்லாட்டா, நீ என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன் மேலே உயிரே வச்சுருக்கேன். நீ கடைசியாக போகும்போது இதே மாதிரி சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு தானே போனேன். ஆனால் திரும்பி வர்றதுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா? நான் போனோடனே வேலை முடிச்சுட்டு என்கிட்ட அங்காக ஓடி வந்துடுவேன். உண்மையாவா? பிரிங்கி ப்ராமிஸ். டேய் மக்கு, அது பிரிங்கி இல்லை, பிங்கி. அமெரிக்கா போகிற, இங்கிலீஷ் தெரியாதா? அங்கே பெரிய ஸ்கூலில் போய் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு அவன் அப்படியே எங்களுக்கு ஹக் பண்ணிட்டே அழுறான். அழாதட்டையா, நான் சீக்கிரமாக வந்துடுவேன்டா, உண்மையிலே வந்துடுவேன். சரி அப்படின்னு அவன் கண்ணை தொடச்சிட்டு பாக்கெட்லேருந்து ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறான். இதானா அது? லெட்டரு? என்ன லெட்டர் அப்படின்னு அவன் பிரித்து பார்க்கும்போது, பிரிக்கக்கூடாது. ஏன்? அது இப்போ இல்லை, நீ போனதுக்கப்புறம் என்ன மிஸ் பண்ணுவல, அப்போ பிடிச்சு பாரு. சரி அப்படின்னு அவன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நான் போயிட்டு வர வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணுவல்ல? வெயிட் பண்ணுறேன், ஆனால் நீ என்னை ரொம்ப வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, சீக்கிரம் வரணும். என் டேங்காக நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன், சரியா? அப்படின்னு அவன் ஓவர் ஹெட்டில் ஒரு கிசை கொடுத்துட்டு ஜங்குக்கு அப்படியே போகிறான். போகிற ஜங்குக்கே டேங் அப்படியே பார்த்து நிற்கிறான். இப்போது டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டைம் ஃப்ளைட்டில் அவன் அப்படியே போயிடுறான். ஏர்போர்ட்டில் அவனை அப்படியே அனுப்புறதுக்கு எல்லோரும் வந்த மாதிரி டேங்கும் வந்திருக்கான். நம்ம ஜங்கு எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு டேங் கிட்ட வந்து, டேங்கா இங்கே பாரு அப்படின்னு பார்த்தா நம்ம டேங்கோட கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு, ஒரு மாதிரி செவந்து. பார்த்தாலே தெரியும் பையன் ரொம்ப சேடாக இருக்கான். அப்படியே ஹக் பண்ணிட்டு, நான் சீக்கிரம் வந்துடுவேன், சரியா? அல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம்முக்கு அப்படியே போகலான்னு போகும்போது டேங்கோட கை பிடிச்சிட்டு, நான் இன்னும் குட் பை கிஸ் கொடுக்கலல்ல, லவ் யூ ஜம்முக்கா அப்படின்னு அவள் அப்படியே ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு கிஸ் அவனோட லிப்ஸில் கொடுக்குறான். எல்லாரும் பார்க்குறாங்க, ஆனாலும் அவனுக்கு பரவாயில்ல. அப்படியே பார்த்துட்டு, நீ பத்திரமா போயிட்டு வா, எனக்கு போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குதுடா, டேம் லவ் யூடா, லவ் யூ ஸோ மச், நான் வருவேன், சரியா? சீக்கிரமாக வருவேன் அப்படின்னு அவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சி அழுறாங்க. இப்போது அப்படியே பார்த்தா நம்ம ஜமுக்கும் போயிட்டான். திரும்ப வீட்டுக்கு வந்து நம்ம டேங்க்கு அவனோட அந்த மெமரிஸாகவே இருக்குது. அப்படியே ஒரு ½ இயர் போயிடுச்சு. ஜங்குக்கை பார்க்காம டேங்கும் ரொம்ப சோகமாக இருந்திருப்பான். நம்ம டேங்கும் ஜங்குக்கை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான், ஆனால் அவனால் கரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடிஞ்சிருக்காது. இப்படியே போயிட்டுருக்க அவங்க ஃபேமிலியில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது. அதுக்காக நம்ம டேங்கு அப்புறம் அவங்க அம்மா எல்லோரும் ரெடியாகி கிளம்பிகிட்ருக்காங்க. எப்படின்னா ரொம்ப கிட்டக்க இருக்கிற ஃபேமிலி தான், ரொம்ப ரிலேட்டட் கூட, அதனால தான் எல்லாருமே கிளம்புறாங்க. அவனும் அந்த கல்யாணத்தில் அப்படியே நிற்கும் போது யாரோ அவனை கூப்பிட்றாங்க. டேங்கண்ணா. யார் பாப்பா நீ? என்னங்க, என்னது இது? இது லெட்டரு உங்கள் கையில் கொடுக்க சொன்னாங்க. லெட்டரா? யார்? பாப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அப்படியே ஓடி போயிடுச்சு. இவனும் அந்த லெட்டரை அப்படியே பிரித்து பார்க்குறான். இது எந்த லெட்டர்னா, நம்ம ஜங்குக்கு போகிறதுக்கு முன்னாடி டேங்க் கொடுத்துருப்பான்ல, அந்த லெட்ரு தான் இந்த லெட்ரு. இது அந்த லெட்ரு தானே? இல்லை யாராச்சும் ஏமாத்துறாங்களா? இல்லையே, இது அந்த லெட்ரு தானே? அப்படின்னா ஜங்குக்கு இங்கே இருக்கானா? அவன் இங்கே வந்திருக்கானா?
என்னை பார்த்துட்டானா, எங்கே இருக்க அப்படின்னு அவன் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். டேங், ஆ அம்மா, இங்கே என்ன பண்ணிட்டுருக்க? அங்கே வா, என்னை ஸ்டேஜில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. இல்லைம்மா, லெட்ரு. என்ன லெட்ரு? அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுறா. இந்தோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்து பாக்கெட்டில் அப்படியே வச்சுட்டு அவனும் ஸ்டேஜில் ஹெல்ப் பண்ண போயிடுறான். இப்போது வெட்டிங்கோட ரிங் எக்ஸ்சேஞ்சிங் டைம் ஆச்சு. எல்லாரும் அப்படியே இப்போ க்ரூமும் ரைடும் நிற்கும் போது சுற்றி கொஞ்சம் பேர் நிற்பாங்கள்ல, அப்படி நம்ம தேங்குவாங்க நிற்கிறாங்க. அவன் அப்படியே அந்த லெட்டரை பற்றியே யோசித்து நிற்கிறான். என்ன சுற்றி முற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ரிங் எக்ஸ்சேஞ்சிங் நடந்துச்சு. எல்லோரும் அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அப்படியே சவுண்ட்லாம் போடும்போது அவனை யாரோ அவனோட வெஸ்டில் இருந்து இடுப்பு பிடிச்சி இழுத்து கிட்ட நிற்க வைக்கிறான். யார்? ஓய், உன்னை இப்படி பிடிச்ச கிட்ட இழுக யாருக்கு இங்கே தைரியம் இருக்குது என்னை தவிர? ஜங்குக். அடுத்து நான் சொல்லணும்னு தெரியாமல் அவனை அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போது அங்கே ஏதோ சத்தம் கேட்குது. நம்ம பாப்பர்லாம் இருக்கும்ல, அப்படியே வெடிக்கும், அந்த சவுண்டு கேட்குது. அப்போ தான் 2 பேருக்குமே ஸ்ட்ரைக் ஆகுது. 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு மிஸ்யூடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு டேங் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஆனால் நம்ம டேங் அவனை ஹக் பண்ணிக்க மாட்டேங்கிறான். ஜங்குக்கு ஏன் இவன் ஹக் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறான். என்னாச்சுடா? அதான் நான் வந்துட்டேன்ல. அப்போது டேங் அப்படியே பலாருன்னு ஜங்குக்கோட கன்னத்தில் ஒன்று கொடுக்குறான். என்ன பார்க்குற? எதுக்குடா அடிச்சா? சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு நம்ம டேங் கோவத்தில் கத்திடுறான். எங்கே இனிமேல் நின்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு டேங்கோட கையை பிடிச்சிட்டு அவன் பின்னாடி கொண்டு போகிறான். அங்கே எல்லோரும் இருக்காங்க, பார்த்தா அசிங்கம் வரும். இப்பாடி பொறுக்கி என்ன எல்லா வாட்டியும் நீ ஏமாத்திட்டல, போ என் கையோடு அப்படின்னு அவன் அப்படியே போக ட்ரை பண்ணும்போது பிடிச்சி கிட்ட எழுத்து நிற்க வைக்கிறான். எப்படின்னா அவன் திரும்பி போகும்போது அவனோட இடுப்பை பிடிச்சி அப்படியே பேக் சைடாக நிற்க வச்சுட்டு அவன் காதுகிட்ட போய், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன், அதான் உன் கோவத்தை காட்டிட்டல, அதே மாதிரி என் மேலே இருக்கிற உன் காதலை காட்டாமல் போகிற. யாருக்கு காதல்? என்ன காதல்? எனக்கு உன் மேலே இப்போ ஒன்றும் இல்லை, போ. வர்றா, என் செல்லம் போய் சொல்லலாம் கற்றுக்கிட்டான். நான் ஒன்றும் போய் சொல்ல அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நச்சுன்னு ஒன்று கன்னத்தில் கொடுத்துட்றான். இப்போ சொல்லு, காதல் இல்லையா இருக்கா? இல்லை. என் கிஸ்ஸுக்காக தானே நீ இல்லைன்னு சொல்லிட்டுருக்க. வேணும்னா கேள்வி செல்லும், மாமா அள்ளி கொடுப்பேன், போதுங்க. இப்போ என் செல்லத்துக்கு என்ன, நான் கொஞ்ச நாள் அதிகமாக வெயிட் பண்ண வச்சுருக்கேன், அவ்வளோதானே. நீ வேணா இன்னும் 2 வாரம் அரைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கன்னத்தை அப்படியே காட்டுறான். இப்போது நம்ம டேங்க்கும் அவன் சொன்ன மாதிரியே காதல் வந்திருக்கும். அவனும் அவனை ஹக் பண்ணிட்டு, ஐ மிஸ் யூ, நானும் தான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு 2 பேருமே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அப்படியே டேங் இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கான், ஜங்குக் அந்த பக்கம் உட்காந்துருக்கான். அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சுற்றி உட்காந்துருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்காக தட்டை மாற்றிட்டுருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறான் டேங்கை பார்த்து. டேங் அப்படியே வெக்கத்தில் குனிஞ்சு உட்காந்துருக்கான். கடைசியில் என் கையில் வந்து மாட்டிக்கிட்டியா, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு இருக்குடி அப்படின்னு கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. இப்போ கல்யாணத்துக்கு 1 month இருக்கும்போது, அம்மா நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். ஐயோ ஜங்கு, அப்படி சொல்லக்கூடாது ஜங்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது. அதுக்கு நான் ஒன்றும் ஒன்றா இருக்கலையே. அப்படி இல்லைடா, ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது, நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கக்கூடாது. அதெல்லாம் நான் போக மாட்டேன், வேணா டேங்கை பார்க்கும்போது கண்ணை முடிகிறேன். ஐயோ ஜங்குக், என்ன அடுத்த மாதம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு 1 மாதம் அவனை பார்க்காம இருக்க முடியாதா? முடியாதுமா.
என்ன ஜங்குக் நீ அப்படின்னு இவங்க அம்மாவும் ஜங்குக்கும் தான் அப்படியே சண்டை போட்டுருக்காங்க. அப்போ டேங் அப்படியே வந்துட்டு, என்ன இங்கே பேசுகிறீங்க? டேங் நீயே வந்து சொல்லு. ஒரு மாதம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட நீயே சொல்லு. என்ன ஜங்குக்கா, அதான் அம்மா சொல்கிறாங்கல்ல, போ. என்ன டேங் நீ இப்படியே சொல்கிற? என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? அதான் அடுத்த மாதம் கல்யாணம் தானே. டேங் கல்யாணத்துக்கு இன்னும் 1 மந்த் இருக்குடா. அதான் 1 மந்த் தான் இருக்குது. உனக்கு 1 மந்த் இவ்வளோ அசால்ட்டாக தெரியுதில்ல, எனக்கு தான் 1 மந்த்து ரொம்ப பெருசாக தெரியுது. ஆண்டி நீங்கள் கொஞ்சம் வெளியே உட்காந்துருக்கீங்களா? நான் பேசிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். என்ன கன்வின்ஸா? அப்போ அவங்களும் வெளியே போகிறாங்க. டேய் என்ன, நான் 1.5 வருஷத்துக்கு நான் வெயிட் பண்ணேன், 1 மாதம் உன்னால் வெயிட் பண்ண முடியாதா? அது அது வந்து என்ன, அது வந்து மரியாதை நீ போகிற, புரியுதா? புரியுதா இல்லையா? புரியுது. அவனும் அப்படியே கன்வின்ஸ் ஆகி போயிடுறான். எங்கன்னா நம்ம ஜமுக்கு வந்து இப்போது டேவன வீட்டில் தானே இருக்கான். அதுக்கு பதிலாக வெளியில் ஒரு வீடு எடுத்து அங்கே தங்க சொல்கிறாங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் டேஸ் பாஸ் ஆனால் கல்யாணத்துக்கு இன்னும் 1 டே தான் இருக்குது. அப்போது நைட்டு இவங்க கால் பேசுகிறாங்க. ஏன் மாமா, நாளைக்கு தானே கல்யாணம், இன்றைக்காச்சும் நிம்மதியாக படுத்து தூங்குங்களேன், நாளைக்கு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்க போறியா? ஆமாம். தூங்குறதுக்கு முன்னாடி இந்த டோரை கொஞ்சம் திறந்து விட முடியுமா? எந்த டோரு? இந்த பால்கனி டோரா? ரொம்ப நேரமாக நானும் ஸ்கூட்டரை வர போட்டு ட்ரை பண்ணுறேங்க, முடியலையே. நீ இங்கே வந்திருக்கியா? ஓ கத்தாத, கீழே தானே எல்லோரும் இருக்காங்க, மேலே வந்தால் என்ன பண்ணுறது? நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? முதல்ல டோரை ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்ல அவனும் போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். சப்பா, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? முதல்ல அந்த காலை கட் பண்ணு, அதான் வந்து நிற்கிறேன்ல. இப்போ சொல்லு, எதுக்கு வந்த? எதுக்கு வந்தேன்னா மிஸ் பண்ண, அதுக்கு தான் வந்தேன். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன மிஸ் பண்ணுறது? அதுக்கு இப்போ என்ன, நான் இப்போ மிஸ் பண்ணேன், அதான் வந்தேன். அதான் பார்த்துட்டல, இப்போ போன்னு சொன்னால் நான் எங்கே போகிறது? இன்றைக்கி நைட்டு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட பெட்டில் அப்படியே போய் படுக்கிறான். நீ இங்கே வாடா, அவனோட கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் படுக்க வைக்கிறான். எலும்பு எதுக்கு படு அப்படின்னு அவனை அப்படியே கட்டி பிடிக்கிறான். ஜங்கு பேசக்கூடாது, படுத்து தூங்கு, நாளைக்கு பெரிய நாள், கல்யாணம் நமக்குடா, நீ போடா வீட்டுக்கு. சும்மா படுக்கிறியா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணணுமா? வேண்டாம், அப்போ படு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படி கட்டி பிடிச்சி படுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் முழிச்சிட்டு இருந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தூங்கிடுறான். இப்போது நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா, டேட்டா கதவை திறடா, டேட்டா அப்படின்னு அவன் அம்மா தான் வந்து தட்டிட்டு நிற்கிறான். அதுக்குள்ளே வினிஞ்சிச்சா அப்படின்னு அவன் கண்ணை கசக்கிட்டே பார்த்தா கிட்ட ஜங்குக்குள்ள. போயிட்டானா? யாரு கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் அந்த கதவை ஓப்பன் பண்ணுறான். டேங் இது வரைக்கும் ரெடி ஆகலையா? சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாடா. என்னம்மாவா? நொன்னம்மா, சொந்த கல்யாணத்தையே மறந்துருக்கியாடா, போடா போய் சீக்கிரம் போய் குளி அப்படின்னு அவனும் போய் சீக்கிரமாக குளிச்சுட்டு அப்படியே வரான். இப்போது ஜங்குவை பார்த்தா அவன் அப்படியே மிரரை பார்த்து ரெடி ஆகிட்டு இருக்கான். அவனோட ஷர்ட் காலரை அட்ஜஸ்ட் பண்ணிருக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ, டேய் மச்சா யார் அது அப்படின்னு அவன் திரும்பி பார்த்தா அது நம்ம ஜிம்மின் தான். அட யார் இது? நம்ம ஜங்குக்கா? கல்யாணம், புது ஷர்ட்டு, அப்படியே கலன்னு இருக்க போல. டேய் எருமை, உன்னை எப்போ வர சொன்னா, நீ எப்போ வந்திருக்க? கல்யாணத்துக்கு 4 நாள் முன்னாடியே வரணும்னு சொன்னான், கல்யாண நாளைக்கு வந்து நிற்கிற. விடு மச்சான், அதான் கொஞ்சம் வேலை விஷயமா லேட்டாக வந்துட்டேன். ஆனால் ஐயா லேட்டஸ்ட்டாக தானே இருக்காரு. சரி உன் ஆளுங்க? அவன் வீட்டில் இருக்கான். ஏன் அவன் வீட்டில் இருக்கான்? என்ன ஃபேமிலி ப்ராப்ளமா? தூக்கிட்டோ இல்லாமா? டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா,
வந்தோடனே தூங்குறது தட்டுறதுன்னு ஆரம்பிச்சிட்டான். சரி சரி, என் மச்சான் கல்யாணம்ல, இனிமே எப்படி கலராக மாற்ற போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா நம்ம டேங் அப்படியே அவனோட அப்பா கையை பிடிச்சி நடந்து வந்துட்டுருக்கான். ஜங்குக் அங்கே நின்று அவனை பார்த்துட்ருக்கான். அப்போது பின்னாடி இருந்து ஜிமின் வந்துட்டு, மச்சா செம்ம செலெக்ஷன்ரா, பார்க்க சூப்பராக இருக்கான். டேய் அது என் ஆள், பார்த்து சொல்லு விட்ட பல்லு உரைச்சிடுவேன். சரி மச்சா, கோவப்படாத, சும்மா தான் சொன்னேன், மூஞ்சி பார்க்க கேவலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்ருக்கான். இப்போது டேங் அப்படியே வந்து ஜங்குக் பக்கத்தில் நிற்கிறான். கல்யாணமும் அப்படியே சூப்பராக நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் இனி என்ன, ஃபஸ்ட் நைட்டு தான். ஜங்குக் வந்து அவன் ரூமில் இருக்கான். கிட்ட ஜிமினும் இருக்கான். மச்சான் மாத்துறதுக்கே வந்தோடனே ஆரம்பிச்சிடுவியா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்க போறியா? அசிங்கமாக கேட்ப, பார்த்துக்கோ. என்ன மச்சா, ஒரு கல்யாணம் ஆனதும் ஃப்ரெண்டே கண்ணுக்கு தரல பாரு. சரி போதும் அவன் வர்றதுக்கு டைம் ஆச்சு, நீ வெளியே போடா. என்னது? டேய் வெளியே போடா, அவன் இப்போ வருவான். மச்சா ஒரு கல்யாணம் பண்ணது மொத்தமாக மாறிட்டியே, உயிர் நண்பனை வெளியே போக சொல்கிறாள நீ. அதெல்லாம் இருக்கட்டும், வெளியே போ அப்படின்னு அவன் அப்படியே தள்ளி விட்றான். டேய் காலையில் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு அவனை சொல்லிட்டு போகிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா டேங்கும் வந்துட்டான். ஏங்க நான் உள்ளே வரலாமா? என்னது? சொல்லுங்க, என்ன ஆச்சுடா உனக்கு? அது வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை வாடா போடான்னா சொல்லக்கூடாது என்னங்க அப்படின்னுலாம் மரியாதையோட தான் சொல்லணுமாமா. அப்புறம் இன்னொன்று கூட சொன்னாங்க, போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எல்லாம் சமைச்சு போடணுமா. அதனாலேயே யூடியூப் கிளாஸ் எல்லாம் பார்த்து நிறைய டிஷ்ஷு கற்று வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் நல்லா உங்களுக்கு சோறு போடுறேன். யார் உங்ககிட்ட இதெல்லாம் பண்ண சொன்னது? எங்கள் அம்மா தான். ஓ, எங்கள் அத்தை அப்படியே வர சொன்னாங்களா? ஆமாம். நீங்கள் பாரு, நீ ஒன்றும் பண்ண வேணாம், இவ்வளோ நாள் எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கவா? அப்படியே இரு. இதென்ன கையில் கிளாஸு? அது பாலா? ஆமாம், இந்த பால் நீங்கள் பாதி குடிச்சிட்டு மீதி நான் குடிக்கணும். ஆனால் எனக்கு பால் குடிக்கிற மாதிரியே தோணல. எனக்காக நீங்களே மொத்தமாக குடிக்கிறீங்களா? சரி நானே குடிக்கிறேன், நீங்கள் தாங்க போய். நீங்கள் வா. எங்க? நீங்கள் கிட்டக்க வாடா. என்ன? இங்கே உட்காரு. ஏய் அங்கே இல்லை, இங்கே. எங்கே? இங்கே என் மடியில். அதெல்லாம் வேணாம், நான் இங்கே உட்காந்துருக்கேன். வாடங்க அப்படின்னு அவன் அப்படியே பிடிச்சி மடியில் உட்கார வைக்கிறான். நான் முழிக்கிறேன், இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் தானே, பார்த்தா மூஞ்சி அப்படியே செவந்து போயிருக்கு, பயமா? இல்லை. அப்புறம் இங்கே பாரு, வைக்கப்படுறியா? இல்லை அப்படிலாம் இல்லை, பார்த்தா அப்படி தெரியல, நல்லா ப்ளஷ் போட்ட மாதிரி ப்ளஷ் ஆகிருக்க. அது எனக்கு என்ன உனக்கு? அதான் நம்ம முன்னாடி ஒரு வாட்டி பண்ணியிருக்கோமே, அதுக்கப்புறம் என் பாடி செம்மையாக வலிச்சுது, அதே மாதிரி இப்போ வலிக்குமா? நீங்கள் பாருட்டேன், அப்போது ஏதோ ஒரு மூடில் சீக்கிரமாக பண்ணிட்டேன். இப்போது மொத்தமாக நீ இருந்து தானே உனக்கு வலிக்காத மாதிரியே பண்ணுறேன். சரி, இப்போ புருஷனுக்கு ஒரு கிஸ்ஸா கொடு. கிஸ்ஸா? நான் கிஸ்ஸான்னு பார்க்குறேன், நான் கொடுக்கணுமா? அப்போது நம்ம டேங் ஒன்றுமே சொல்லாமல் கீழே பார்த்து நிற்கிறான். இன்னும் வெயிட் பண்ணுறதா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, டேங் உனக்கு பதம் பார்க்குறதுன்னா நான் தெரியுமா? பதம் பார்க்குறதா? பதம் பார்க்குறது இல்லையே, எனக்கு தெரியாது. பதம் பார்க்குறதுன்னா இதான்.
அந்த நைட்டு அவங்களுக்குள்ள அப்படியே செம்மையாக போகுது. சரி, ஓகே, உங்களுக்கு ஸ்பெஷல் பாட்டு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். அன்கட்டுக்காக டெலகிராமில் போய் பாருங்கள். இந்த ஸ்டோரியை நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாய்.